வணக்கம் நண்பர்களே. மாயாச்சின்னு சீரியல் சும்மா பரபரப்பாக போயிட்டு இருக்குன்னே சொல்லலாங்க. பரபரப்பான கட்டத்தில் அதிரடி திருப்பங்கனங்க பார்த்தோன்னா ஜீவாவுக்கு பிறந்த நாள் கொண்டாட்டம் அப்படின்னு நம்ம ரகுராம் ரெடி பண்ணுறாங்க. அப்போதான் நம்ம கதிருக்கு தான் ஜீவா அப்படின்னு உண்மையை தெரிஞ்சுக்கிட்ட மாயா நம்ம கதிர் கையால் கேக்கை வெட்டி ரகுராமுக்கு கொடுத்து ரகுராமின் ஆசீர்வாதத்தை நம்ம கதிர் பெறணும் அப்படின்னு அந்த இடத்துல நம்ம கதிரை தந்திரமாக கேக் வெட்ட வைக்கிறாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா நம்ம கதிர் மாயாவை பார்த்து, நான் இதுவரைக்கும் எதிர்பார்க்கல இப்படி ஒரு நிகழ்வு நடக்கும்னு, நீ நல்லாவே பண்ணிட்ட மாயா, எனக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொன்னோம். ஒவ்வொன்றா உன் உரிமையை மீட்டு தருவேன், இந்த நம்ம ரகுராம் பெரியப்பாட்ட இருந்து உன்னோட சொத்தை கூட நான் வாங்கி தருவேன், கவலைப்படாத கதிர், இந்த வீட்டு வாரிசு நீதான் அப்படின்னு நான் நிரூபிப்பேன் அப்படின்னு அந்த இடத்துல நினைக்கிறாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா நம்ம ரகுராம் கதிரை ஜீவா வாட்டு ஏற்றுக்கிட்டாங்க. அதை பற்றி தாங்க இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போட்டுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு கிடைக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு எடுத்த உடனே பார்த்தோன்னா ஒரு சும்மா அதிரடியான பரபரப்பு கட்டம் தான். பரபரப்பான கட்டத்தில் பார்த்தோன்னா நம்ம ஜீவாவுக்கு பர்த்டே அப்படின்னு நம்ம ரகுராம் ட்ரெஸ் எடுத்துகிட்டு வராங்க. இதை தான் நம்ம ஜீவாவுக்காக பர்த்டேக்குள்ள ட்ரெஸ்ஸு கேக்கு எல்லாமே ரெடி பண்ணியாச்சு. நாளைக்கு நம்ம கொண்டாடுறோம் ஜீவாவுக்கு பர்த்டேயை அப்படின்னு அந்த இடத்துல இருக்காங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா ஜீவா பிறந்தநாள் கொண்டாடணும்னா கதிர் தானே ஜீவா, அவங்க ரெஸ்டாரண்ட்டில் இதை கொண்டாட முடியாது, நம்ம மாற்றிடணும் அப்படின்னு மாயா பேசுகிறாங்க. பெரியப்பா ஏன் நம்ம கதிரோட ரெஸ்டாரண்ட்டில் இதை செலிப்ரேட் பண்ணக்கூடாது அப்படின்னு அங்கே அப்படி போயிட்டு அதை முடிச்சுட்டு கோயிலுக்கும் போயிட்டு நம்ம வந்துடலாம் அப்படின்னு சொன்னார். நம்ம ரகுராமாவும் சம்மதிக்கிறாங்க. ஒரு கட்டத்தில் அழகாக கதிரின் சின்ன வயசு ஃபோட்டோவை வச்சு கேக்கை விரைஞ்சிறாங்க. நம்ம கதிரே பார்த்து ஆச்சரியப்படுவாங்க, என் பிறந்தனால இப்படியெல்லாம் செய்யணும்னு மாயாவை தவிர வேற யாருக்கும் இந்த தோணலை. ஆனால் மாயா நான் தான் ஜீவா அப்படின்னு நிரூபிக்கிறதுக்கு நல்லாவே ட்ரை பண்ணுறா அப்படின்னு நம்ம கதிர் புரிஞ்சுக்கிட்டாங்க. இந்த சைடு பார்த்தோன்னா கேக்கெல்லாம் ரெடி ஆயிடுச்சு. இது கதிரோட ஜீவாவோட சின்ன வயசு ஃபோட்டோ தானே அப்படின்னு மணி கேட்க, ஆமாம் அதை வச்சு தான் ரெடி பண்ணியிருக்கு, நல்லா இருக்குல்ல ஃபோட்டோ அப்படின்னு அந்த இடத்துல சந்தோஷப்படுறாங்க. ஒரு கட்டத்தை பார்த்தோன்னா பத்மாவும் பார்வதியும் இல்லாத ஒருத்தனை இவையிலேயே உருவாக்கி வர வச்சிருவா போல இருக்க, சொத்துல பாதிப்பங்க அவனுக்கு எழுதி வச்சிருவாங்க போலுக்கு, இல்லாட்டா இந்த கூட்டம் அடங்காது போல இருக்க, நம்ம அடக்கம் இல்லாமல் நம்ம எடுத்துகிட்டு போயிடலான்னு இருந்தா, ஆனால் இப்போ இன்னொரு பங்காட்டு இது பிரிய போதா அப்படின்னு அந்த இடத்துல நொந்துக்கிடாங்க பத்மாவும் பார்வதியும். அதே கணம் கதிரோட ரெஸ்டாரண்ட்டில் அந்த ஜீவாவுக்கு கேக்கை கட் பண்ண நிகழ்வு சூப்பராக அரங்கேறுது. நம்ம ரகுராமும் நிற்கிறாரு. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா அங்கே சாப்பாட்டுக்கு உள்ள குழம்பு கறி நம்ம கதிரோட ட்ரெஸ்ஸில் படுது. அப்போ தான் நம்ம மாயா தந்திரத்தை அப்ளை பண்ணுறாங்க. பெரியப்பா இந்த பாருங்கள், ஜீவாவுக்காக ட்ரெஸ் எடுத்து வச்சுருக்கீங்களா, அதை வேற யாருக்கோ கொடுக்கறத விட நம்ம கதிருக்கு கொடுக்கலாம், இப்போ கதிரோட ட்ரெஸ்ஸில் வேற குழம்பு பட்டிடுச்சு பாருங்க அப்படின்னு சொன்னாரோ, அதே எடுத்து யூஸ் பண்ண சொல்லிக்க மாயா அப்படின்னு சொன்னோன்னே நம்ம கதிரும் ஜீவாவுக்காக எடுத்த அந்த ட்ரெஸ்ஸை தூக்கி போட்டுட்டு வந்தாச்சு. இப்போ கேக்கு வேற யார் கட் பண்ணது, ஜீவா தானே. ஜீவாக்கு துணியை போட்டுட்டு நிற்க, கதிர் தான் ஜீவா கட் பண்ணட்டும் பெரியப்பா அப்படின்னு சொல்லிட்டு, சரி அவனே கேக்கை கட் பண்ணட்டும் அப்படின்னு நம்ம ரகுராமம் கையசைக்க நம்ம கதிர் அழகாக கேக்கை கட் பண்ணுறாங்க. ரகுராமுக்கு ஊட்டி விடுறாங்க. ரகுராம் அவங்க மனசும் மாறிடுச்சு அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா நம்ம ரகுராமும் சந்தோஷப்படுறாங்க. இந்த சைடு பார்த்தோன்னா பத்மா பார்வதி இல்லாத ஒருத்தனை கற்பனை பண்ணி கேக்கை கொண்டு வெட்டிக்கிட்டு இருக்காங்க. இப்போ அதுதான் நம்ம கதிர் அப்படின்னு கதிர் தான் ஜீவா அப்படின்னு கொண்டு போகிறாங்க போலுக்கு. போகிற போக்க பார்த்தா இந்த கதிருக்கெல்லாம் சுத்த கொடுத்துருவாங்களோ அப்படின்னு அந்த இடத்துல என்ன ஆத்திரமும் கோபத்தில் நிற்கிறாங்க நம்ம பத்மாவும் பார்வதியும் அப்படின்னு சொல்லலாம். அதே நேரத்தில் பார்த்தோன்னா நம்ம கதிருக்கு ஆசீர்வாதம் வாங்கி வச்ச கிஃப்டை ஜீவா தான் கதிர் அப்படின்னு ஒரு நிலையில் நம்ம ரகுராமும் ஜானகி அம்மாவும் அந்த கிஃப்டை கொடுக்குறாங்க. அதே நேரத்தில் நம்ம தனாவும் ரெஸ்டாரண்ட் சார்பாக கதிர் பிறந்தநாள் கொண்டாட ஜீவாவுக்கு ஒரு கிஃப்ட் இருக்குது, அதை கொடுத்துருவோம் அப்படின்னு அந்த இடத்துல கதிருக்கு கொடுக்குறாங்க. உண்மையாட்டே நீ கதிர் என்னோட அத்தை பையனாக இருந்தால் எனக்கு அவ்வளோ சந்தோஷம் அப்படின்னு அந்த இடத்துல தனா கிஃப்ட்
கிஃப்ட்டை கொடுத்துட்டு சொல்ல நேரம் உண்மையாட்டே உன்னோட அத்தை பையன் நான் தானா அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து சந்தோஷப்படுறாங்க. நம்ம கதிர் நம்ம மாயாவை பிடிச்சி இந்த பாரு மாயா, நீ வந்து இன்னைக்கு எவ்வளோ பெரிய விஷயத்த எனக்காக பண்ணியிருக்க, அதுவும் மாமாவுக்கு என் கையாலே கேக்கை ஊட்டி விட்டுருக்கேன், அதுவும் ஜீவா இடத்துக்கு நானே வந்துட்டேன், நான் தான் ஜீவா, அந்த விஷயம் எல்லாம் வந்து மாமாவுக்கு தெரியறதுக்கு முன்னாடியே என் கையால் வந்து கேக்கை வெட்டி செலிப்ரேட் பண்ணி வச்சுட்டா பிறந்தனால ரொம்ப சந்தோஷமாயா அப்படின்னு சொன்னார். இதில் என்னடா சந்தோஷம் இருக்குது, எங்கள் வீட்டு வாரிசு நீ தான் அப்படின்னு வந்து கூடிய சீக்கிரம் வந்து ஒன்று நிரூபிப்போம், நாங்கள் சொல்லுவோம். அதே நேரத்தில் பார்த்தோன்னா உனக்கு இந்த சொத்தில் பாதி பங்கு இருக்குது, அந்த உரிமையை மீட்டு தருவேண்டா அப்படின்னு வந்து அந்த இடத்துல மாயா வந்து யோசிக்கிறாங்க அப்படின்னே சொல்லலாம். இந்த சைடு பார்த்தோன்னா நம்ம கதிரை பார்த்து போயும் இவனையா ஜீவானி வச்சு கொண்டாடுறாங்க, விவஸ்தையே கிடையாது அண்ணனுக்கு அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து சொல்லுறாங்க. இந்த வீட்டு உரிமையெல்லாம் வந்து ஜீவானி உள்ள பேரில் இவன் சுருட்டிடலான்னு பார்ப்பான் அப்படின்னு வந்து பத்மா வந்து பார்வதிட்டே சொல்கிறாங்க. அதுக்கெல்லாம் விட்டுறக்கூடாது அப்படின்னு சொன்னார். ஆமாம், அவங்களும் தானா நல்லா இருக்கட்டுன்னுட்டு அன்னையும் கூட இப்படி சேர்த்துடலாம், ஆனால் நம்ம விடக்கூடாது அப்படின்னு வந்து அந்த இடத்துல பத்மாவும் பார்வதியும் கங்கணம் கட்டிக்கிட்டு வணக்கம்.